ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஐடில் வி ஃபால் இன் லவ் வித் முஸ்லீம் கேர்ள். ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ டைட்டிலே புரிஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யாருக்காச்சும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலே கேளுங்க இந்த மாதிரி ஒன் ஷாட் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சோஃபா கிட்டே தான். அதுக்கு முன்னாடி தயாங்கோட அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. சென்டரில் தயாங், இந்த சைடு ஜிமின், இந்த சைடு ஜங்கு, 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க முன்னாடி. ஸோ தயாங்கோட அம்மா தான் முறைச்சி பார்த்துட்டு, டே தயாங், நீ தான் சொன்னல கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. இப்போ இந்த பொண்ணை காட்டினா எதுக்குடா வேணான்னு சொல்கிற? அம்மா என்ன சொல்லவான்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது. நீ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட. இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸில் கூட நீ கிடையாது. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணுவோம் லைஃப்பை. கல்யாணம் பண்ணிக்கோடா. அம்மா எனக்கு அடக்கமான பொண்ணு தான் வேணும். இந்த மாதிரி எல்லாம் அவுத்துட்டு திடுற பொண்ணுங்கள்லாம் எனக்கு வேணாம்மா. அப்போ ஜங்குக்கு டேய், உனக்கு அடக்கமான பொண்ணு வேணும்னா நீ சுடுகாடுக்கு தானே போகணும். அம்மா பாருமா இவனை, அவன் சொல்கிறது சரிதானே. அடக்கமான பொண்ணு வேணும்னா சுடுகாடு தான் போகணும். நீ வேற வெளியில் ஐடின்னு சொல்லி சுற்றுற. ஆனால் உனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கல. அப்போ எந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்? பொண்ணுனா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எனக்கு மட்டுமே எல்லாம் காட்டக்கூடிய பொண்ணாக இருக்கணும். ஆனால் பாரு, இந்த ஃபோட்டோவை பாரு, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தோணுதுமா. ஒரு நல்ல பொண்ணுரா. இந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா? இந்த ஃபேமிலியோ நல்ல பொண்ணு அதெல்லாம் இல்லை. இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அவுட் சைட்டில் வேறு மாதிரி, இன்சைட்டில் உள்ள மாதிரி இருந்தால் எனக்கு செட்டே ஆகாது. உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கோவமாக எலும்பி அவன் வீட்டை விட்டு வெளில போயிடுறான். அப்போ தயாங்கோட அம்மா தான், ஹே ஜங்குக், ஜிமின், உங்ககிட்ட தான் சொல்கிறேன். அவள் எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணும். நான் காட்டுற பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணாலும் அவன் யாச்சும் லவ் பண்ணுறானா? இல்லைம்மா, அவன் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல இன்ன வரைக்கும். எங்கள் கூட தானே சுற்றுறான். ஆனால் உங்கள் 2 பேருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் தயாங்க்கு மட்டும் ஏம்மா இல்லை? அதாம்மா எனக்கும் புரியல. தயாங்க்கு ஏன் இல்லைன்னு சுத்தமாக எனக்கும் தெரியல. அவன் எங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் பொண்ணுங்க பார்த்தாலே உஜாய் சலிச்சிக்கிறாம்மா. என்னடா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல தெரியுமா? தலை வெடிக்குது. ஆல்ரெடி அவன் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைமான்னு சொல்கிறான். ஆனால் அண்ணங்காரன் இவன் இருக்கும்போது எப்படி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? மண்டையெல்லாம் வெடிக்குது. ஜிம்மி, நீ என்ன பண்ணுறியோ தெரியலடா. ஆனால் எப்படியாச்சும் தயாங்க மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண வை அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க 2 பேருக்கு மண்டை காயுது. ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு, அம்மா நாங்கள் கிளம்புறோம், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, பட் நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு எஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஜிமின் தான், ஜங்குக்கா நீ தான்டா நான் இருக்கிறத விட அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஸோ அவன் எப்படின்னு யோசிச்சுடா. நம்ம 3 பேருமே ஒன்றாவே மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கு அவன் ஒத்துக்கணுமே. அவன் கிடக்கான், வாடா நம்ம போய் நம்ம ஆளுங்களை பார்க்கலாம். அவன் அப்படியே உன்னிக்கட்டையோ சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கும் அவங்க போயிடறான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஸோ இங்கே தயாங் தான் ஒரு நைட் டைம் இருக்கும், ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். சாம்சங் டவர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வாரான். அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா திங்கிங்கில் இருக்கான். ஐயோ, நமக்கேற்ற பொண்ணு கிடைக்கினா சுடுகாடுக்கு போக சொல்கிறானுலே, நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் அம்மாக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கான பொண்ணை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அப்படியே காரை விட்டு இறங்குறான். ஃபுல்லாக மாஸ்க்கு தான் வியர் பண்ணியிருக்கான். ஸோ இறங்கி ஸோ அந்த ஸ்கையை தான் பார்க்குறான். ஸோ அந்த டவர்கிட்ட ஒரு பொண்ணு தான் ஸ்கையை பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா. இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரியல அது மாதிரி. ஸோ ஐஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான். அவனுக்கு சரியாக கேட்கல. என்னடா இவ பார்க்க பேய் மாதிரி இருக்கா, ஆனால் இவ கன்ஃபார்ம் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாமையே கிட்ட போகிறான். பட் அந்த பின்னாடி ஒரு ட்ரீக்கு பின்னாடி பார்க்குறான். ஸோ அப்போ தான் அவனுக்கு சரியாக கேட்குது. ஓ காட், ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தீங்க? என்னால் முடியல. ஆனால்
என்னை என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதே. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் ஃபேஸை பார்த்து தான் லவ் பண்ணுவாங்களா? நான் ஃபேஸை கவர் பண்ணியிருக்கிற ஒரு குத்தமா? எனக்கு பிடிக்கல. நான் எப்படி பசங்களுக்கு என் ஃபேஸை காட்டுவேன்? இப்படி கவர் பண்ணத்தான் நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஆனால் யா அல்லாஹ், இப்போ என்ன பண்ணுவேன்? என் வாப்பா வேற என்னை விட மாட்டேங்கிறாரு. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலேஜ் போயிட்டு இருக்கேன். ஆனால் ஃபைனல் இயர் வந்துட்டேன். ஆனால் இப்போது என்ன பண்ணுவேன்? எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் என்ன தெரியுமா சொல்கிறா? நீ இப்படியே இரு, யாராச்சும் வருவான், ரொம்ப கேவலமான ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு நீ மிரட்டுறா. ஆனால் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே யாருமே கிடையாது. நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதே இல்லை. ஆனால் எனக்கான பர்சன் எப்படி கிடைப்பாங்க? நான் எப்படி போய் கண்டுபிடிப்பேன்? அல்லா, நீ தான் இருக்க. எனக்கு எப்படியாச்சும் என் பார்ட்னரை கண்டுபிடிச்சி கொடு. என்னோடய சோல் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், சரியா? ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேங்க் இதை பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. ஓ, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களா ஊரில், அதுவும் நம்ம ஊரில். ஆனால் வாய்ஸ் ஏதோ சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்னவோ தெரியல, உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. பட் நீங்கள் தான் நடந்துட்டு உங்களோட பேக்கையும் போட்டுட்டு போகிறீங்க. ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் புரியுது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க, பட் தெரியல. ஸோ அப்படியே பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பர்சன் ஹூடி போட்டு மாஸ்க்லாம் வியர் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது, ஜர்க்குட்டுருச்சு, உங்கள் ஹேண்ட்லாம் பிசைஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் தேங்கோட பேனர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் தேங்க பார்த்துட்டு, இவன் தான் இந்த வேர்ல்ட்லையே ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், இவனை தான் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லா பொண்ணுங்களும் இவனை தான் லவ் பண்ணுறாளுங்க. ஆனால் இவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரியலையே. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு நான் கிடையாது. ஆனால் தயாங், எனக்கு உன் மேலே ஒரு க்ரஷ்டா. ஆனால் எங்கள் வீட்டில் இதை சொன்னால் எனக்கு செருப்பால் அடிப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாதில்ல. நான் தான் உனக்கு யாருன்னே தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பேனரில் இருக்க தயாங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சைடு தயாங்க்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல், அதான் தனியாக புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இதை தயாங் பார்க்குறத பார்த்துட்டு ஸோ அப்படியே எழுந்து நின்றுட்டு இந்த சைட் தள்ளி போகிறீங்க. அப்போ தான் தயாங்க்கு புரியுது, ஓகே முஸ்லீம் கேர்ள்ஸில் ஸோ பாய்ஸ் கூடலாம் அவ்வளோக்கா இன்ட்ரோ ஆக மாட்டாங்க, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜென்ரலாக தள்ளி போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து தப்பாக நினச்சோம், ஸோ இன்னும் தள்ளி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கே மேலேயும் கீழே பார்த்துட்டீங்க. பட் உங்களுக்கு அது யாருன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பேனரில் பார்த்துட்டு தேங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அது எனக்கு நல்லா தெரியுது, உங்கள் ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ பஸ்ஸும் வந்துடுது, நீங்கள் ஏறிட்டு போயிட்டு உங்கள் ப்ளேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ டேங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே சாங்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ திரும்பி பார்த்தா டேங் தான் அவங்க பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த அவனோட காரில் வந்துட்டு இருக்கான். இதை நீங்கள் பார்க்குறீங்க. இது இந்த நம்ம பக்கத்தில் நின்ன பையன் தானே, இவன் எப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான் ட்ரை பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இந்த பையன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான். ஐயோ, வாப்பா பார்த்தாரு எனக்கு கொன்றுவார், இவன் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு மியாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்போ கால் அட்டன் பண்ணிட்டு, ஏய் இந்த டைமில் யாராச்சும் கால் பண்ணுவாங்களா? நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, யாராச்சும் 9 மணிக்கு தூங்குவாங்களா? ஆமாம், எனக்கு தூக்கம் தான் முக்கியம், எதுக்கு கால் பண்ண சொல்லுடி. இல்லடி, ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணுறான். இப்பாச்சும் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணனே, அவனே பிக்கப் பண்ணிக்கோ. ஏய், உன்னை ஹெல்ப் கேட்க கூப்பிட்டா அவன் கூட போக சொல்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, வெயிடி ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கே மியா, இவளுக்கு என்னவா, பசங்க பின்னாடி வராங்கல்ல, என்னை யாரும் லவ் பண்ணுறாங்கல்லன்னு சொல்கிறா. பட் ஒரு பையன் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால்
அவனே பிக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னால் திட்டுறா. இவளை புரிஞ்சிக்கவே முடியல. இவ கடைசி வரைக்கும் சன்னியாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து தூங்கிடுறா. ஸோ நீங்கள் தான் போயிட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட பஸ் நிற்கிது. ஸோ நீங்கள் இறங்கிக்கிறீங்க. இறங்கிட்டு முன்னுக்க பின்னுக்க வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா டைமில் ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. பட் போகவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் அங்கேயே நிற்கிறீங்க. உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணுறீங்க யாருக்கும். ஸோ அவங்க வரவே இல்லை. ஸோ டேங்கு புரிஞ்சு ஓகே இந்த பொண்ணு பயப்படுறா, ஸோ நம்ம தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை யூட்டன் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். இருந்து போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கீங்க. பட் பின்னாடி பின்னாடி பார்க்குறீங்க. பட் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனல் வந்து உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் ஹிஜாப்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பால்கனியில் தான் ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுட்டு உங்கள் பால்கனின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் புரியுது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பர்சன், ஐ மீன் தயாங் தானே அது. ஸோ உங்களுக்கு தெரியாது, பட் தயாங்க்கு நல்லாவே தெரியும். பட் உங்களை பார்த்துடுறான். உங்கள் ஃபேஸில் அந்த மூன் லைட் வந்து படுது. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. ஐஸில் அப்படியே காஜல் போட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தயாங்க் வந்து அந்த ஸ்பாட்டே உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப கட்டினா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கான். ஸோ தேங்க் உங்களை பார்க்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்படியே உங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஸோ தேங்க் தான் ஐயோ போயிட்டாலே, பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டையே விழுந்துட்டே தேங்க். இவ்வளோ நாளாக, ஏன் இவ்வளோ இயர்ஸாக எவ்வளோ ஆர்மி பொண்ணுங்க இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒன்று பார்க்கவே முடியாது. ஆனால் அம்மாக்கிட்ட போய் சொல்லணும், கண்டிப்பாக போய் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இவக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவன் தூங்குறான். அவனால் சரியாக தூங்கவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட தாட் தான். நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி தாடு. ஸோ அவன் ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ முஸ்லீமை பற்றி ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறான். எந்த மாதிரி என்ன மாதிரி இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓ இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, எப்படி தான் அவங்க வந்து தொழுவாங்களே தெரியல. ஒரு நாளைக்கு 5 டைம்ஸ், அது மட்டும் இல்லை வருஷத்தில் 30 days வந்து விரதம் இருப்பாங்களா. அப்போ நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ண இதெல்லாம் பண்ணணுமா என்ன? ஆனால் பண்ணலாம் தயாங். இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் உனக்கு லாயலாக இருப்பாங்க. செக் பண்ணி பார்க்குறான் எல்லாமே. அவனுக்கு வந்து அந்த கல்ச்சர், ஐ மீன் முஸ்லீம் கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நம்ம போய் அம்மா கிட்ட சொல்லலாம், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே போயிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அம்மா அம்மா எங்கம்மா இருக்க, அம்மா அம்மா அப்படின்ட்டு கத்திட்டே போகிறான். அப்போ அவங்க அம்மா தான் கிச்சனில், டேய் எதுக்குடா இப்போ கத்துற? அம்மா அது வந்து உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நீ எப்போ சொன்னாலும் பேட் நியூஸாக தானே இருக்கும், இப்போ என்ன புதுசாக குட் நியூஸ்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டவுட்ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. என்னம்மா இப்படி பார்க்குற? இல்லையே, நீ ஏதோ பண்ணுற அது மட்டும் சரியாக தெரியுது. பட் சொல்லு என்ன பண்ணிட்டு வந்த? அம்மா அது வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? அம்மா எங்கே, எந்த கண்ட்ரி, இங்கேயா இல்லை அதர் கண்ட்ரியா? அவள் எப்படி இருப்பா பார்க்க, சொல்லுடா. அம்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் உங்களை பிக் எடுத்திருப்பான்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ அந்த பிக்கை காட்டுறான். அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடா ஒன்றுமே தெரியல, என்ன கலாய்க்கிறியா, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா, அவள் கண்ணு மட்டும்தான் தெரியுது. அம்மா இதை பார்த்துமா உனக்கு ஒன்றும் புரியல? இல்லைடா எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் இரு அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இது முஸ்லீம் பொண்ணுடா, இதையா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? ஆமாம்மா பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு. இதாம்மா அடக்கமான பொண்ணு, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருப்பா, இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். டேய் இதை போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோவேன், பொண்டாட்டி கூடன்னு பார்க்க மாட்டார், என்னை அப்படியே கழுத்தறுத்து கொண்டுருவாருடா. அம்மா நீ தான் அப்பா கிட்டே பேசணும். இங்கே பாரு, நான் அவளை லவ் பண்ணுறேன், இவளை தவிர எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இல்லையா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு நான் ஷாக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, அவர்கிட்ட போய் எப்படி நான் பேசுகிறது அப்படின்னு அவங்க அம்மா திரு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் தேங்க்ஸ் டைட்டாக வந்து ஜிமின் ஜங்குக்கு இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அவங்க 2 பேரும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம்
ஸோ மேலே சென்டரில் ஸ்விம்மிங் ஃபால் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஜிமினும் ஜங்குக்கும் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயாங் தான் போகிறான், ரொம்ப சிரிச்சிட்டே போகிறான். அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, இந்த நாய் எதுக்கு இப்படி சிரிக்குது, பல்ல பார்த்தியா, அப்படியே 32 பல்ல அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. ஆமாண்டா, எனக்கு தான் அதே டவுட் தான். ஆனால் இதெல்லாம் அப்படி சிரிக்காதே. சரிவா என்னான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கலான்ட்டு வாரான். அப்போ ஜங்குக் தான், டேய் நீ கேட்க போயிட்டு அவன்கிட்ட ஏதாச்சும் பல்பு வாங்காத, சும்மா இரு, அவனா வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயாங் தான் போயிட்டு, டேய் மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணுறான். முதல்ல தள்ளுறா, எதுக்குறா இப்படி சிரிச்சிட்டு வர, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெயில்ஸை வந்து பைட் பண்ணுறான். டேய் தயவு செய்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதடா, எங்களால் பார்க்க முடியல, இதெல்லாம் பார்க்கணுன்னு நாங்கள் பிறந்திருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தலையிலே அடிக்கிறான். டேய் என்னடா நான் பார்க்க க்யூட்டாக இல்லையா, மயிராட்டம் இருக்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா. அதுவா ஜிம்மின் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹேர் இருக்கும், அதை போட்டு பண்ணிட்டு ஒரு மாதிரி கோம் பண்ணிட்டே இருக்கான். டேய் என் ஹேரை விட்றா, மயிராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல சொல்கிறா. டேய் என்னடா கோவப்படுற, டேய் முதல்ல சொல்லி தொலைடா, மண்டை காயுது. சரி சொல்கிறேன், நான் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்குமே 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு சிரிச்சிட்டு, என்னடா சொல்கிற, கன்ஃபார்மா, ஆமாம் எந்த சுடுகாட்டில் பிடிச்ச, டேய் சுடுகாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஸ்விம்மிங் ஃபாலில் தள்ளி விட்டுறான். ஸோ தயாங் தான், டேய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சுடுகாட்டில் பிடிச்சேன்னு சொல்லுவேன், என் ஆள் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறான். அப்போ ஜிமின் ஜங் 2 பேரும் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே, டேய் நாங்கள் செத்துடுறோம்டா, இதுக்கு மேலே எங்களால் முடியல, சரியா, சுடுகாட்டில் இல்லைடா, பேய் மாதிரி இருக்கா, டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அவங்கள வந்து பால்கனியில் ஃபோட்டோ எடுத்திருப்பான், அதை எடுத்து காட்டுறான். இது யாரா, செம்ம அழகாக இருக்கா, அவள் தான் இவ ஒரு முஸ்லீம் பொண்ணுடா. ஸோ அதான் இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கும்போது தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வந்தேன், ஒருவேளை அவன் அப்பையாச்சும் பார்த்தான், நீ தொலைஞ்ச, அவனை பார்த்தாளா, பார்த்தா, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தலைத்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணான், ஆனால் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குடா, எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். அப்போ தயாங் சொல்கிறான், அது வந்து என்னோடய பேனர் இருந்துச்சுடா அந்த பஸ் ஸ்டாப்பில், ஸோ அதை பார்த்துட்டு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி க்ரஷ்ஷாக இருந்துக்கிறா, அதான் எனக்கும் யோசிக்கிறேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே உன்னை பிடிக்கும், அதுக்குன்னு முஸ்லீம் பொண்ணுங்களாம் உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஆனால் முஸ்லீம் ஆர்மிஸும் இருக்காங்கல்ல, இருக்காங்கடா, ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே, அதுவும் நம்மளை மாதிரி பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா, என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படின்னு, டேய் முதல்ல கையை கொடுறா, உட்காராமே ஐடியா சொல்கிறோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் எங்களுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தயாங் தான் கையை கொடுத்து 2 பேருமே எல்பாட்டி வந்து உட்காடுறாங்க. ஸோ தயாங் தான், டேய் இப்போ என்னடா பண்ணுறது, எதுவும் பண்ண வேணாம், அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே, என்ன சொன்னேன், நான் எல்லாமே நடந்ததெல்லாம் தயாங் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான், டேய் இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லிட்டியா, ஆமாம் எங்கள் அம்மா வேற யாராச்சும் பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா, முன்னாடியே போய் சொல்லிட்டேன், அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குறா, பட் அப்பா கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும், அப்படின்னா ஓகே தான், பட் அந்த பொண்ணு வீட்டில் என்னடா சொல்லுவாங்க, ஆனால் தெரியலடா, ஆனால் பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டே கண்டிப்பாக நான் அவன் விழுந்துட்டேன்டா, நல்ல பொண்ணுடா முஸ்லீம் பொண்ணுங்களே லாயலாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுங்க தான், ஆனால் இங்கே பாரு ஜங்குக்கா, அவள் வந்து எந்த பசங்களையும் பார்க்கலடா, எல்லாமே கவர் பண்ணியிருக்கா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்ரா, சொல்லு ஜங்கு, அப்போ எங்களுக்கெல்லாம் ஃபேஸ் காட்டுவாளா, நீங்கள் அண்ணா மாதிரிடா, அவெல்லாம் காட்டுவா நான் சொன்னான், டேய் முதல்ல நீ லவ்வே பண்ணல, ப்ரொப்போஸே பண்ணல, அதுக்குள்ளே உனக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். டேய் சும்மா இருறா, ஐடியா கொடுங்கடா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினும் கொடுக்குறான். சரி ஓகே இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரி ப்ரப்போஸுக்கு ரெடி ஆகிட்டு தயாங் தான் அவன் காரில் ஆகிட்டு போகிறான். பின்னாடி ஜங்குக் ஜிமி 2 பேரும் உட்காந்துட்டு, டேய் அடிக்குது எதுவும் பற்றாதுல்ல, நாங்கள் தள்ளியே நிற்கிறோம், டேய் என்னடா சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குடா, ஜங்குக் நீ இருக்கல, நான் இருப்பேன் பட் நீ இருப்பேன்னு தெரில தயாங்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இதை கேட்டு லைட்டாக தேங்க் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் தான் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்போது அதேமாரி கவர் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க வீட்டுக்கு பக்கம் வந்திருப்பான். நீங்கள் நடந்துட்டு ஹிஜாப் போட்டு லைட்டாக கவர் பண்ணிட்டு சும்மா ஒரு பேண்ட்டும் ஒரு டாப்பும் போட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்போவும் கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ தேங்க்கு இதுவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பொண்ணு இருந்தாலே போதும்டா, லைஃப் லாங் நம்ம கூடவே இருப்பான், எவன் கூடயும் போக மாட்டா, அந்த மாதிரி தாட் அவனுக்கு. ஸோ வந்து அவன் போகிறான், அவன் வந்து மாஸ்க் தான் போட்டிருக்கான். ஸோ தேங் போயிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். அப்போ அந்த பசங்கள்லாம் அந்த சைட் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் தான் தேங்க பார்க்குறீங்க. ஏய், நேற்று நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தல, இரு எங்கள் வாப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். எம்மா கொஞ்சம் இருமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பசங்கள்லாம் அந்த சைட் போனதுக்கப்புறம் தேங்க் தான் உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு பொக்கே நீட்டிட்டு அவன் ஃபேஸில் வந்து மாஸ்க் போட்டிருப்பான்ல அதை ரிமூவ் பண்ணிட்டு, இங்கே பாரு, உன் பேர் கூட எனக்கு தெரியாது, உன் ஃபேஸ் கூட நான் சரியாக பார்க்கல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நேற்று பார்த்தேன்ல அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ஃபேஸை காட்டுறான். உங்களுக்கு நான் ஒயிட் ஐஸில் தேங்கே பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, நம்மளுக்கு தேங்க் ப்ரப்போஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு ஆர்மியாக இருந்திருப்பீங்க, நமக்கு எப்படி தேங்க் ப்ரப்போஸ் பண்ணுவான், இதெல்லாம் செட் ஆகுமா, அதை மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ தேங்க் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஐஸில் டியர்ஸ் வருது, ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சடனாக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஓடி போயிடுறீங்க. தேங்க்ண்ணா, என்ன இவ இப்படி சொல்லிட்டா, இவ தானே சொன்னா க்ரஷ்ன்னு சொல்லிட்டு, ஆனால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்லாம் போட்டு காரில் வந்து உட்காடுறான், பொக்கே வைக்கிறான். அப்போ ஜிமின் தான், டேய் என்னடா ஆச்சு, அது வந்துடா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ ஜிமின் தான், அது எப்படிடா உடனே அக்செப்ட் பண்ணிப்பா, அவனை பிடிக்கலன்னு சொன்னாலா, செட் ஆகாதுன்னு சொன்னா, ஒரு வேளை வீட்டுக்கு பயப்படுறார் போல், நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்கும் போயிடுறாங்க. ஸோ தேங்க் அவங்க வீட்டுக்கு போகிறான். அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு, நம்ம நாளைக்கே போயிட்டு பொண்ணு கேட்டுடலாம். என்னம்மா சொல்கிற, ஆமாண்டா, நீயும் உனக்கும் வயசாகிட்டே போகுது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு தான் நீ லைஃப்பில் செட் ஆகுவ, அந்த பொண்ணுங்க ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறா. உங்கள் அப்பா விசாரித்து பார்த்தாரு, நார்மல் ஃபேமிலி தான், அவங்க அப்பா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம், நம்ம கண்ட்ரி தான்டா கொரியா, ஆனால் அவங்க அம்மா தான் இந்தியா போல், ஸோ அதான் இப்படி கல்ச்சராக இருக்கா, அண்டு நம்ம ஃபேமிலிக்கு இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேங்க அப்பா எல்லாம் விசாரிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ தேங்க அப்படியே ரூம் போய் தூங்கிடுறாங்க வீட்டில் தான். ஸோ இந்த சைட் நீங்கள் தான், ஆனால் தேங்க நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ நேற்று ஃபாலோ பண்ணிட்டு வந்து தேங்க தானா, இது மட்டும் வாப்பாக்கு உமாக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ பெரிய பர்சன் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறீங்க. பட் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப சேடாகவும் இருக்குது. ஆனால் ஒன்று யோசிக்கிறீங்க, தயாங் நான் உங்களுக்குலாம் செட்டே ஆக மாட்டேன், எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிக்குமான்னு தெரியல, பட் ஏன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்கள் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சடனாக எழும்பிட்டு, மா என்னம்மா, ஏய் கீழே வா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னது, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா, மா என்னம்மா நீ என்கிட்ட கேட்காம எல்லாமே உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருக்க, என்னால் முடியாது, நான் இன்னும் காலேஜே கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் 2 மந்த் தான் இருக்குது, வந்திருக்கிறவங்க ரொம்ப பெரிய இடம், நீ கீழே வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களே ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. எப்படி பொண்ணு பார்க்க வந்தால் போயிங்க அப்படின்னு அதே மாதிரி தான். ஸோ ஃபேஸ்லாம் இப்போ கவர் பண்ணல, போய் பார்க்குறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, என் தேங் ஃபேமிலி வேறு. ஸோ உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் ஷாக்கு, என்ன இவன் மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்துட்டான், இப்போ வாப்பா என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க் தான் அவங்களே பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஜிமின், டேய் பார்த்தது பூந்தா நல்லா வலியுற, அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தெரியுதா மச்சான், கொஞ்சம் சமாளிச்சிக்கோ, ஆனால் பார்க்க செம்ம அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களே பார்த்துட்டு இருக்கான். அண்டு உங்கள் அப்பா தான் உங்களை பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் அப்படியே குனிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு, இங்கே பாரு வயன்,
இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. உங்களை உட்கார வைக்கிறாரு உட்காந்துட்டு. ஸோ உங்கள் அப்பா பேசுகிறாரு. ஆனால் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை என் பொண்ணு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு. எனக்கு பயமாக இருக்குது. என் சொசைட்டிக்கு என் பொண்ணை பற்றி தெரிய வந்தா என்ன தெரிய வரும்? எதுவுமே தெரியாது. எப்போவுமே நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். நாங்கள் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை ஃபேஸ் பார்த்தல உங்களை பார்க்காமலே பிடிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட தான் வந்து சொன்னான். ஸோ நாங்களும் விசாரித்து பார்த்தோம். எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கல்யாணம் தான் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. நாங்கள் உங்கள் பொண்ணை ஹாப்பியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி தாயோட அப்பா தான் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் உங்களை தான் பார்க்குறாரு. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் இஷ்டம் அப்பா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் ஓகே நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ரெடி தான். பட் என் பொண்ணுக்கு காலேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இப்போலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு நான் செம்ம ஹாப்பி. ஸோ டைட்டாக வந்து உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு அப்போது நம்ம எல்லாருமே ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுறாரு. உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான். அப்படியே பார்த்துட்டு வயனு கடைசியில் உன் க்ரஷ்ஷையே கல்யாணம் பண்ணிக்க போகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டீஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு கேட்டுருது. ஸோ ஜங்குக்குள்ளே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி நாட்டையாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போட்டுறேன். 2 ஷார்ட் தான்டா. ஸோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ.